So ABC invested capitals in the ratio 5:6:8. At the end of the business term, they received profits in the ratio 5:3:12. அவங்களோட டைம் பீரியடோட ரேஷியோ என்ன? ஸோ அதுதான் கேட்டிருக்காங்க. Now we are going to learn a new formula. ஒரு புது ஃபார்முலா பார்க்க போகிறோம். இப்போ என்னன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ கொடுத்துட்டாங்க, ப்ராஃபிட் ரேஷியோ கொடுத்துட்டாங்க அப்படின்னா there is a formula to find time ratio. ஓகேங்களா? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ கொடுத்துட்டாங்க, ப்ராஃபிட் ரேஷியோ கொடுத்துட்டாங்க அப்படின்னா there is an formula to find the time ratio. ஸோ எப்படின்னு பார்ப்போம். Solution. If investments are in the ratio A is to B is to C and the profits are in the ratio P is to Q is to R, then the ratio of the time வந்து P by A, Q by B, R by C. ஸோ அதே ரூலை வந்து நம்ம இந்த சமுக்கு போட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்களோட ப்ராஃபிட் ரேஷியோ என்னது 5:3:12. அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ என்னது 5:6:8. ஸோ 5 divided by 5 1, 3 divided by 6 1/2, 12 divided by 8 வந்து 3/2. கரெக்டா? ஸோ applying the above formula 1, 1/2, 3/2. ஸோ 2 ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2:1:3. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ ஷார்ட்கட். ஸோ ஒரு கேபிட்டல் ரேஷியோ கொடுத்துட்டாங்க, ஒரு டைம் ரேஷியோ கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஐ மீன் ப்ராஃபிட் ரேஷியோ கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட டைம் ரேஷியோ வந்து ஓகே வெரி சிம்பிள், ஒன்றுமே இல்லை. கொஷினில் வந்து ஃபார்முலாவா? ஓகே, ப்ராஃபிட் ரேஷியோ தான் வந்து பிக்யூஆர்னு வச்சிங்களேன். டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ தான் வந்து ஏபிசி அப்படின்னா பி பை ஏ, கியூ பை பி, ஆர் பை சி. ஸோ இதே ரூலை வந்து நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். இப்போ ப்ராஃபிட் ரேஷியோ வந்து இதான் வந்து பிக்யூஆர். ஸோ 5:3:12 தான் வந்து பிக்யூஆர். இதுதான் வந்து ஏபிசி. ஓகேங்களா? ஸோ பி பை ஏவா? ஸோ பி பை ஏ. அடுத்தது வந்து கியூ பை பி. அடுத்தது வந்து ஆர் பை சி. ஸோ 1:1/2 3/2. ஸோ 12/8 பண்ணிங்கன்னா 3/2 வரும். ஸோ அண்ட் காமன் டினாமினேட்டர் இருக்கும்போது 2:1:3. தேங்க்யூ. இப்போ அப்படியே வந்து ஆப்போசிட். If ABC invests the capitals in the business, அவங்களோட டைம் ரேஷியோ வந்து 2:3:4, அவங்களோட ப்ராஃபிட் ரேஷியோ வந்து 4:9:8 அப்படின்னா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ என்னது? ஸோ தட் இஸ் வாட் தேர் ஆஸ்கிங். போன சம்மில் டைம் ரேஷியோ கண்டுபிடிச்சோம், இந்த சம்மில் இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ தேர் இஸ் ஆல்சோ ஃபார்முலா ஃபார் திஸ். ஸோ தி ரேஷியோ ஆஃப் த பீரியட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து T1, T2, T3 அண்ட் ப்ராஃபிட் ரேஷியோ வந்து ஏபிசி அப்படின்னா ஃபார்முலா வந்து A by T1, B by T2, C by T3. So can you guys apply this formula and say the answer? எனக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆன்சர் சொல்ல முடியுமா? டைம் பீரியடோட ரேஷியோ வந்து 2:3:4, ப்ராஃபிட் ரேஷியோ வந்து 4:9:8. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ ஜஸ்ட் அப்ளை தி ஃபார்முலா. ஸோ கேன் எனிஒன்? Yeah, 2:3:2. இப்போதான் அந்த ஷார்ட் கட்டே யூஸ் ஆக போகுது. நம்ம தேர்ட் சம் ஒன்று பார்த்தோம்ல, though see they have given the profit ratio 5:7:8 and they have given the time ratio. So investment ratio எப்படி கண்டுபிடிக்கணும்? அதே ஆன்சர் வரணும்.
நம்ம என்னலாம் பண்ணோம்? எக்ஸா ஒய்ய வந்து எக்ஸா மாத்தணும். இசட வந்து எக்ஸா மாத்தணும். பட் இஃப் யூ நோ திஸ் ஃபார்முலா இட்ஸ் வெரி ஈஸி. ஸோ ஒண்ணுமே இல்ல. ஒரு ப்ராஃபிட் ரேஷியோ குடுத்துட்டாங்க, டைம் ரேஷியோ குடுத்துட்டாங்க. இன்வெஸ்ட்மென்ட் ரேஷியோ என்ன ஃபார்முலா? So that is what we have seen. Okay, so this sum is clear, I think. And we end this session. Now வந்து interaction session பார்க்க போறோம். So I think a whiteboard is visible. Okay, so ஏபிசி 3 பேரும் சேர்ந்து 50,000 போட்டிருக்காங்க. அதுல ஏவோட ஷேர் வந்து 4,000 மோர் தேன் பி. பியோட ஷேர் வந்து 5,000 மோர் தேன் சி. அவங்களோட டோட்டல் ப்ராஃபிட் வந்து 35,000. அப்படி இருக்கும்போது ஏவோட பங்கு என்ன? ஸோ what I'm going to do now is நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். 3 திங்ஸ் கொடுக்கும்போது 2த்துக்கு ஒன்று ரிலேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா எதை பற்றி நமக்கு தெரியலையோ அதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். ஸோ லெட் சி இஸ் கேபிட்டல், அதாவது சி எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு தெரியாது இல்லையா? ஸோ சி வந்து எக்ஸு அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா பி என்னது? 5,000 மோர் தேன் சி. ஸோ 5,000 ப்ளஸ் எக்ஸு. வாட் அபவுட் ஏ? ஏ இஸ் 4,000 மோர் தேன் பி. ஆல்ரெடி 5,000 இருக்கு. ஆட் பண்ணோம் அப்படின்னா 9,000. 9,000 ப்ளஸ் பி. 9,000 ஐ மீன் 4,000 ப்ளஸ் பி. ஸோ ஏ வந்து 9,000 ப்ளஸ் எக்ஸ். இந்த எக்ஸ் தான் வந்து 50,000. கரெக்டா? ஸோ 14,000 ப்ளஸ் 3x. 1 2 3. ஸோ 3x வந்து 50,000. அப்போ எக்ஸ் என்னது? 50,000 மைனஸ் 14,000 வந்து 36,000. ஸோ 36,000 3ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 12,000 கிடைக்கும். இந்த 12,000 தான் வந்து எக்ஸு. எக்ஸு 12,000 அப்படின்னா ஃபஸ்ட்டு சி வந்து 12,000, பி வந்து 5,000 எக்ஸ்ட்ரா, ஸோ 17,000, அண்ட் சி வந்து 9,000 எக்ஸ்ட்ரா, ஸோ 21,000. ஸோ ஜீரோஸ்லாம் ஓகே. ஸோ ஜீரோஸ்லாம் காமனாக இருந்தால் நோ நீட் டு கன்சிடர். ஸோ ரேஷியோ வந்து 21:17:12. அதுதான் வந்து 35. ஸோ வாட் இஸ் டோட்டல் வந்து 50. ஸோ 50 தான் வந்து 35,000. ஸோ ஒன் பார்ட் வந்து 700.
ஸோ நேச்சுரலி ஏ வந்து 700 into 21. ஸோ ஆன்சர் என்னது? So 14,700. Okay. So now we're going to see second sum. ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த சம் பார்த்தோம்னா தேர்ட் சம் எக்ஸை ஒய்யா மாற்றணும் அண்ட் சாரி ஒய்யை எக்ஸாக மாற்றணும், இசடை வந்து எக்ஸாக மாற்றணும். ஸோ லாங் மெத்தட், ஷார்ட் மெத்தட் வந்து இதுதான். ஸோ லெட்டஸ் சி அதே ஆன்சர் வருதா பார்ப்போம். இப்போ அங்கே அந்த சம்மில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ என்னன்னா 5:7:8. ஓகேங்களா? அந்த சம்மோட டைம் ரேஷியோ என்னன்னா 14:8:7. ஓகேயா? ஸோ ஃபார்முலா வந்து டு ஃபைண்ட் தி சாரி அந்த சம்மில் வந்து நம்மள தான் இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ ப்ராஃபிட் ரேஷியோ வந்து 5:7:8, டைம் ரேஷியோ 14:8:7 இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ வந்து ஃபார்முலா பார்த்தோம். ஸோ ஃபார்முலா வந்து ப்ராஃபிட் பை டைம். ஸோ 5/14, 7/8, 8/7 is to 7/8 is to 8/7. ஸோ 14 தான் வந்து 56 தான் வந்து காமன் டினாமினேட்டர். ஸோ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா யூ வில் கெட் த சேம் ஆன்சர் ஆஸ் வி காட் இன் தட் கொஸ்டின். 20:49:56. ஸோ ப்ரூஃப் வேணும்னா ஷோ யூ. ஓகே, ஸோ 20:49:64 அதுதான் நமக்கு அங்கேயும் கிடச்சிருக்கு. கரெக்டா? ஸோ திஸ் இஸ் த ஷார்ட்கட் மெத்தட். ஸோ what next question? ஸோ ஏ அண்ட் பியோட இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ வந்து 3:5. சி வந்து 6 மாதத்துக்கு அப்புறம் தான் சேர்ந்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களோட ப்ராஃபிட் ரேஷியோ என்னது? ஸோ தட் இஸ் வாட் ஐ கோயிங் டு ஃபைண்ட். அண்ட் இன்னொரு கண்டிஷன் என்னன்னா இப்போ ஏ அண்ட் பியோட இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ அப்படின்னா
ஏவோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 3x, பியோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 5x. ஓகேயா? இப்போ அமௌண்ட் ஆஃப் பி இஸ் சேம் அஸ் சி அப்படின்னா சியோட அமௌண்ட்டும் வந்து 5x தான். ஸோ ப்ராஃபிட் ரேஷியோக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ யூ ஆர் கோயிங் டு ஜஸ்ட் அப்ளை த ஃபார்முலா. ஸோ 3x இன்ட்டு 12, டோட்டல் வந்து 1 இயர். ஸோ 3x இன்ட்டு 12, பி வந்து 5x இன்ட்டு 12, அண்ட் சி வந்து 5x இன்ட்டு 6. ஏன் 5x இன்ட்டு 6 அப்படின்னா ஆஃப்டர் 6 மந்த்ஸுக்கு அப்புறம் தான் சி உள்ளே வந்திருக்காங்க. ஸோ எக்ஸ்லாம் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 36:60:30. மறுபடியும் சிம்பிளை பண்ணும்போது 12:20:10. மறுபடியும் பண்ணும்போது 6:10:5. ஸோ இதுதான் வந்து ப்ராஃபிட் ரேஷியோ. Okay, we'll see next question. Okay, next question வந்து ஸோ ஏ வந்து 50,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. பி வந்து 80,000 ஆஃப்டர் 6 மந்த்ஸ். ஆனால் அவங்களோட டோட்டல் பிஸ்னஸ் டைம் வந்து 3 இயர்ஸ். ஏவோட ஷேர் என்ன கேட்குறாங்க? இஃப் த டோட்டல் ப்ராஃபிட் இஸ் 24,500. ஸோ நேச்சுரலி அப்ளிகேஷன் ஆஃப் ஃபார்முலா தான். ஆனால் 3 இயர்ஸ்னா 36 மந்த்ஸ் கரெக்டா? ஸோ 5 இன்டூ 36 to ஆஃப்டர் 6 மந்த்ஸ். ஸோ ஆஃப்டர் 6 மந்த்ஸ்னு வரும்போது 36 வந்து 30 ஆகிடும் கரெக்டா? ஸோ 8 இன்டூ 30, விச் இஸ் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா யூ கெட் 3:4. எப்படி 3:4னா 5:12, I mean 5 into 12 is to 8 into 10. மறுபடியும் பண்ணும்போது 5 into 6 is to 4, 8 into 5. மறுபடியும் பண்ணும்போது 5 into 3 is to, ஸோ 5 கேன்சல் ஆகிடும். ஸோ this 5 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா 6:8, அது வந்து 3:4. ஸோ இப்படி தான் 3:4 வந்தது. இப்போ 3:4 தான் உங்களோட ரேஷியோ. ஸோ 3:4 உங்களோட ரேஷியோ அப்படின்னா டோட்டல் ப்ராஃபிட் வந்து 24,500 அப்படின்னா 7 பார்ட் வந்து 24,500னா 1 பார்ட் வந்து 3,500. ஸோ ஒரு பார்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா 7 பார்ட் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 3,500 into 7, which will give you 10,500. That's it. ஸோ இன்னைக்கு டாபிக் கஷ்டமாக இருந்ததா? Was the topic difficult? Or was it easy? Interesting.
Okay, thank you. ஓகே, அசைன்மெண்ட் ஆன்சர்ஸ் பார்த்துலாம். மோஸ்ட்லி எல்லாருமே கரெக்டாக கொடுத்துருந்தீங்க. பட் ஈவன் தோ ஐ ஹாவ் டு டெல் த ஆன்சர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கான ஆன்சர் வந்து broken. ரெண்டாவதுக்கான ஆன்சர் வந்து have been waiting. தேர்டுக்கான ஆன்சர் வந்து ஆஃப்டர். ஃபோர்த்துக்கான ஆன்சர் வந்து நோ மோர் ஸ்பேஸ். அண்ட் ஃபிஃப்த்துக்கான ஆன்சர் வந்து நோ இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ இம்ப்ரூவ் பண்ண வேண்டாம் இந்த கொஸ்டின். ஸோ இதுதான் அசைன்மெண்ட்டுக்கான ஆன்சர்ஸ். ஸோ நேற்று வந்து 19 தான் வந்து அசைன்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. மேபி யூ மைட் ஹேவ் ஜாயின் த கிளாஸ் ஆஃப்டர் த அசைன்மெண்ட் வாஸ் கிவன். நோ ப்ராப்ளம். இன்னைக்கு கொடுக்குற அசைன்மெண்ட் வந்து ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு டூ இட். ஸோ ப்ளீஸ் டூ இட். அப்போ தான் மறக்காது. இப்போ நமக்கெல்லாம் தெரிஞ்ச மாதிரி இது இருக்கும். பட் ஒரு 2 நாள் கழிச்சு இல்லை 3 நாள் கழிச்சு ஃபார்முலா கேட்டிங்கன்னா கூட நோபடி கேன் ஆன்சர். ஸோ அதுக்காக தான் அந்த அசைன்மெண்ட். enables you to practice more. ஸோ அசைன்மெண்ட்டு முடிச்சிருங்க. நான் 8 மணிக்குள்ளே அப்லோட் பண்ணிவிடுவேன். டியூ டேட் இருக்கும். டியூ டேட் வந்து நாளைக்கு 4:30 சாயந்தரம் வரைக்கும். ஸோ ஹேவ் லாட் ஆஃப் டைம். ஸோ யூ கேன் டூ இட். அண்ட் எனிதிங் எல்ஸ் டு ஆஸ்க்? செஷன் ஏதாவது டவுட் இருந்ததா எதனா சம்மில்? அதர்வைஸ் யூ கேன் எண்ட் தி செஷன். ஸோ டவுட் எதுவும் இல்லை அப்படின்னா யூ கேன் எண்ட். இல்லை டவுட் ஏதாவது இருக்கா அப்படின்னா யூ கேன் ஆஸ்க். எனிதிங் வாண்ட்ஸ் டு சே எனிதிங்? ஃபர்ஸ்ட் சம் கொஸ்டின் எதில்? ஸ்லைட்லையா இல்லை இதுலையா? இன்ட்ராக்ஷன்லையா? ஃபர்ஸ்ட் சம் கொஸ்டின் எதில் காட்டணும்? ஸ்லைட். யா. எஸ். எதுக்கு? கேன் ஐ நோ வை? ஆமாம், ஃபர்ஸ்டே 5% எடுக்கிறோம். ஸோ 7,400 ஃபர்ஸ்ட் 5% எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 7,400 5% வந்து 350. ஸோ அதுலேருந்து 350 மைனஸ் பண்ணால் அதுதான் வந்து டோட்டல் ப்ராஃபிட். யா, நீங்கள் கேட்குற கொஸ்டின் கரெக்ட் தான். என்னன்னா வாட் இஸ் ஆஸ்கிங் இஸ் நம்ம முதல்லயே 5% எடுத்துட்டோம். ஆனால் சம் சால்வ் பண்ணும்போது மறுபடியும் ஏக்கு ஒரு ரேஷியோ வரும். கரெக்டா? ஸோ அதுதான் உங்கள் டவுட்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 5% எடுத்துட்டோம். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யர் டவுட். ஆல்ரெடி ஒரு 5% எடுத்துட்டோமா? யா, திரும்பி ஏவை இன்க்ளூட் பண்ணுறோம்.
ஏன் அப்படின்னா ஏவோட ப்ராஃபிட் வந்து 100% அப்படின்னா அது வந்து 5 and 95 அப்படி பிரிச்சுட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 5% எடுத்துட்டோம் டோட்டல் ப்ராஃபிட்ல இருந்து. ஸோ அதுல இருந்து வர பாக்கி 95% தான் நம்ம சம்ஸ் கண்டுபிடிக்கும் போது வர்றது. கேன் யூ கேட்ச் மை பாயிண்ட்? இப்போ ஏன் வந்து 100 ரூபாய் வாங்குறாரு அப்படின்னா டோட்டல் ப்ராஃபிட்ல இருந்து ஆல்ரெடி 5 ரூபாய் அட்வான்ஸா வாங்கிட்டாரு. ஸோ அவருக்கு வந்து எவ்வளவு வரணும்? 95 ருபீஸ் வரணும். லைக் தட். இப்போ ஆல்ரெடி அவர் 5% வாங்கிட்டாரு. ஸோ இதுல இருந்து பண்ணும்போது அவருக்கு 5% போக மீதி ப்ராஃபிட் தான் அவங்களுக்கு கொடுக்கணும். டவுட் கிளியர் கோகுல்? இப்போ 190 இருக்கா? ஸோ 190 into 13 வந்து அவரோட 5% போக மீதி காசு. ஏன் அப்படி கொடுக்கணும்? இல்ல 3 பேருக்கும் தான் வரும். ஒரு நிமிஷம் உங்களை அன்மியூட் பண்ணுங்களேன் ஒரு நிமிஷம். அன்மியூட் யுவர் செல்ஃப். ஹலோ. யா நீங்க கேட்குற கொஸ்டின் கரெக்ட் தான். அதாவது ஆ ஆல்ரெடி 100 ப்ராஃபிட்ல இருந்து 5% ஏக்கு போயிடுச்சு. ஓகேயா? ஆமா. மறுபடியும் ஏன் ஏவை இன்க்ளூட் பண்றதுன்னு கேக்குறீங்க. ஆமா ஆமா. ஸோ ஏன் இன்க்ளூட் பண்றோம் அப்படின்னா இப்போ ஏ வந்து 100% வச்சுக்கோங்க. ஸோ ஏவோட ஓகே. ப்ராஃபிட் வந்து 100% கிடைக்குது அப்படின்னா அதுல இருந்து ஃபர்ஸ்ட் 5% எடுத்துட்டோம். அப்ப மீதி ஓகே. அவருக்கு எவ்வளவு வரணும்? 95% வரணும்ல. 95. ஓகே. ஸோ அந்த 95 தான் அந்த வந்து 190 into 13. புரியுதா உனக்கு? ஓகே. யா, the doubt is very valuable. Good question. Thanks. ஓகே, ஸோ வேற ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ நாளைக்கு வந்து நம்ம ரீசனிங் பற்றி ஒரு டாபிக் பார்ப்போம். ஸோ யூ வாண்ட் டு see a topic on reasoning. So try to attend. And okay, if no one has any doubt, you can end the session. So see you tomorrow with an interesting topic. Until then, I am signing off. So bye. See you tomorrow.